அனைவருக்கும் வணக்கம். இந்த நாட்டிய உலகம்னு சொல்லுவாங்களே, அது எங்கே இருக்குதுன்னு தேடினோம் ரொம்ப நாளாக. இன்றைக்கி தான் தெரிஞ்சுது இங்கே இருக்குது. கொஞ்சம் பேரை காணுமேன்னு நினச்சா தரையில் கொஞ்சம் பேரும் திரையில் கொஞ்சம் பேரும் வந்துட்டாங்க. முழுமை அடைஞ்சிடுச்சு நாட்டிய உலகம் என்பது இதுதானோ நாட்டிய உலகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கி. மிக்க நன்றி. வருகை தந்த அத்தனை நாட்டிய மணிகளுக்கும், உங்களை ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய மகான்கள்லாம் இருக்கிறீங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐயா கல்யாணசுந்தரம் ஐயா அவர்களுக்கு வணக்கங்க. நான் தருமபுரியில் ஒரு ஸ்கூலுக்கு போனேன். அங்கே திருவி கல்யாணசுந்தரனார்னு போட்டு ஐயாவோட படம் இருந்தது. அவங்க ஏதோ நெட்டில் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, ஐயா படம் தான் வந்திருக்கு, அதை வச்சுட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இவரும் பெரிய மேதை, நீங்கள் திருவி கல்யாணசுந்தரம் படத்தை வைக்கல, பெரிய நட்டுவனார் மும்பை கல்யாணசுந்தரம் பிள்ளையோட படத்தை வச்சுருக்கீங்க, ஆனால் எடுத்துடாதீங்க நான் சொன்னதுக்காக. உடனே எடுத்துகிட்டு திருவிக்கா படத்தை தேடி வச்சிடாதீங்க, அவர் படத்தையும் வைங்க, அவர் மிகப்பெரிய மேதை அப்படின்னு சொல்லி அப்புறம் பேரை மாற்றி அவருடைய படமும் இருக்குது, இவருடைய படமும் இருக்குது, பக்கத்தில் அவங்க அந்த பள்ளியில் மாற்றலை. மிக சிறப்பான இந்த ரொம்ப நாளாக அவங்கள பார்க்கணுன்னு நினச்சோம். இன்றைக்கி உங்கள் தரிசனத்தை கிடைச்சது. நன்றி, வணக்கம். அதே மாதிரி எங்களுடைய என்சைக்ளோபீடியா சாரை ஏற்கனவே சொன்னாங்க, ஐயா நல்லி ஐயா சொன்னாங்க, எங்களுடைய என்சைக்ளோபீடியா ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. எங்களுடைய வணக்கங்கள். அது மாதிரி ஐயா சொன்ன மாதிரி நவீன கர்ணன் எங்களுடைய நல்லி ஐயா அவர்களுக்கு வணக்கங்கள். எங்கள் கலைப்பண்பாட்டுத்துறையை கரையேற்ற வந்த காந்தி ஐயா அவர்களுக்கு வணக்கங்கள். இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அம்மா அவர்களுக்கு வணக்கங்கள். ஏற்கனவே நாட்டிய மணிகள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டேன். நான் ரொம்ப இந்த சண்முகானந்த நாட்டிய பள்ளியோட நெருக்கமானவன். எப்படின்னு கேட்டால் உடனே எல்லாருக்கும் நாட்டியமே கற்றுக்கலையே இவர் எப்படி நாட்டிய பள்ளியோட நெருக்கமானவர் அப்படின்னு நினைக்கலாம். இங்கே நாங்கள் 3 பேர் தான் ரொம்ப நெருக்கமானவங்க இங்கே இருக்கோம். ஒன்று செல்வி அக்கா, அந்த வீட்டிலே இருக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு 20 அடி தூரத்தில் என்னுடைய சொந்த வீடு இருக்குது, நான் சண்முகானந்த நாட்டிய பள்ளி. ஒரு 50 அடி தூரத்தில் சசிரேகாவோட வீடு. எனவே ரொம்ப நெருக்கமானவங்க 3 பேர் இங்கே இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் இன்னொரு 100 அடி போனால் இவங்க நர்த்தகி அம்மாவுடைய வீடும் இருக்குது. எனவே நாங்கள்லாம் கொஞ்சம் நெருக்கமானவர்கள்லாம் இங்கே இருக்கிறோம். அந்த பள்ளிக்கு எந்த வகையிலையோ நாட்டியம் கற்றுக்கிட்டாலும் சரி, அவர் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி. இங்கே 2 விஷயம் நடக்குது. சில பேருக்கு குழப்பம் இருக்கலாம், இங்கே என்ன இந்த படம் போட்டாங்க, அருணாச்சலம்பலை பற்றி பேசுகிறாங்க, இன்னொருத்தரை பற்றி பேசுகிறாங்கன்னு. அவருடைய மனைவி ஜெயலட்சுமி அருணாச்சலம் அவர்களுடைய படத்தையும் அவங்க சைமல்டேனியஸாக காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. 2 பேருடைய வாழ்க்கை வரலாறு, 2 பேருடைய பற்றி பேசின விஷயங்கள் இருந்தது. சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு அது இல்லை. எங்களுக்கு பெரிய பெருமை என்னென்னா, அவர் எங்கள் துறையில் கலைப்பண்பாட்டுத்துறையின் கீழே இருக்கிற இந்த இசைக்கல்லூரியில் விரிவுரையாளராக பல ஆண்டுகள் பணியாற்றிருக்காரு. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, எங்கள் அப்பா ஸ்டூடெண்ட்டு இந்த கல்லூரியில், நானும் இந்த கல்லூரியோட ஸ்டூடெண்ட்டு. சில பேர் குதிரையில் வளர்றது அழகுன்னு சொல்லுவாங்க, ரதத்தில் வந்தால் அழகுன்னு சொல்லுவாங்க. அவர் சைக்கிளில் தான் வருவாராம். அந்த சைக்கிளில் வர்றதே அவ்வளோ அழகாக இருக்கும் அவருடைய வருகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி 2 விஷயங்கள் சொல்லுவாங்க. ஐயா அவர்கள் ஆரம்பித்தாங்க, பாடிக்கிட்டே நட்டுவாங்கம் பண்ணுறதில் 3 பேர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 3 பேர் யாருன்னா, எங்கள் அப்பா சொன்ன வழியில் கிட்டப்பா பிள்ளை, தஞ்சை அருணாச்சலம் பிள்ளை, சுவாமிமலை ராஜரத்னம் பிள்ளை, இவங்க 3 பேர் தான் பாடி நட்டுவாங்கம் பண்ணுறதில் மிகச்சிறப்பு பெற்றவர்கள்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அந்த நடுவா ஒரு கிட்டப்பா பிள்ளைக்கு அடுத்ததாக அந்த இடத்தை பிடித்திருக்கின்ற அருணாச்சலம் பிள்ளை அவர்களுக்கு, அவர் பணியாற்றி, அவருடைய ஆன்மா பணியாற்ற வேண்டும் என்று அவருடைய மனைவி பணியாற்றி, அவருடைய மகன் இங்கு பணியாற்றி, மூத்த மகன் பணியாற்றி, அவர் வெளியில் இசைப்பள்ளி ஆசிரியராக வந்தாலும் பிறகு அவருடைய பணி இங்கே தொடர்ந்தது. எனவே அவர்களுடைய குடும்பத்தில் 4 பேர் இந்த இடத்துலையே பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். அது மட்டும் இல்லாமல் சந்திரா அண்ணன், அவங்க இந்த கல்லூரியில், அவங்க மருமகள் இந்த கல்லூரி இங்கே படிச்சுட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பணியாற்றினாங்க. ஆக குடும்பமே கலை குடும்பம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிக சிறப்பான குடும்பம். இன்றைக்கி அந்த 5 பேருமே இங்கே இல்லை என்பது ஒரு பெரிய வருத்தம். இருந்தும் குடும்பத்தில் அத்தனை பேர் வந்திருக்கீங்க. 3 குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.